பேச சொன்னாவே பல பேருக்கு இப்போ பிபி ஏறிடும். எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. நான் பார்த்துருக்கேன் வகுப்பில். எந்திரின்னா போதும் நெஞ்சு வலி வந்துடும். ஒரு பையனை ஃபஸ்ட் இயர் பையனை உன் பேர் என்னன்னு தான் கேட்டேன். அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் நேற்று லீவு சார் அப்படின்னா. அவன் பேர் இப்படி ஒரு பேர் பையன் எங்கேயாவது எந்திரிச்சு பேசுறதுக்குள்ளே அப்படி ஆகுது. ஆனால் என்ன அழகாக சொன்னாங்க. காரணம் என்னென்னா சரளமாக சொல்கிறாங்க அவங்க பாட்டுக்க. பார்த்திவேந்திர பல்லவன்கிறாங்க, நந்தினிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு வர்றப்ப இவ்வளோ பகிர்ந்து இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்து, இப்போ இவங்க மாதிரியே என்னுடைய மகள் அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்களும் பொன்னியின் செல்வனை முடிச்சுட்டு சிவகாமி சிவத்துக்கு போயிட்டாங்க. என்னுடைய இயல் டிவியில் இதெல்லாம் நடக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் சொன்னாங்க பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல இது நடந்துக்கிட்டே இருக்கும்னாங்க. அதுதான் எனக்கு இந்த புத்தகத்தில் இல்லாத புது அனுபவம் என்னன்னா, வழக்கமாக இரவு நேரத்தில் மாலையில் தான் வந்து பேசுவேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பகலில் வந்துட்டேன். ராப்பத்து பகல் 10 வைணவ கோயில்களில். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி பகல் 10 அப்புறம் ராப்பத்தும்பாங்க. அது மாதிரி இப்போ நான் பகல் 10க்கு வந்திருக்க மாதிரி வந்திருக்கிறேன். பொன்னியின் செல்வனை பற்றி பேசுகிறதா இருந்தால் சாதாரணம் இல்லைங்க. எத்தனை பெரிய விஷயங்கள், எத்தனை செய்தி சொல்லிக்கிட்டே வரலாம். இப்படி வச்சுக்கோங்களேன், என்னைய பேட்டி எடுக்கிறப்ப யாராவது என்ன நீங்கள் யார் மாதிரி வரணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு யாராவது முன்னுதாரணம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் தயங்காமல் சொல்கிறது யாருன்னு கேட்டால் வந்தியத்தேவன். இதைத்தான் சொல்லுவேன், வந்தியத்தேவன் மாதிரி வரணும். நீங்கள் யாராவது பொன்னியின் செல்வன் படிக்காதவங்க வந்து அவர் வந்திருக்காரான்னு கேட்டுறாதீங்க. வந்தியத்தேவன்னா இப்போ வந்திருக்க கார்த்திகை அவர் இல்லை, கதாநாயகன் வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வனுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்கி அவர்கள் ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை வச்சுருப்பார். அதாவது வாழ்ந்த கதாபாத்திரங்களை ஒரு பக்கம் வச்சுருப்பார். உதாரணமாக ராஜராஜ சோழன், குந்தவை, அதே போல் செம்பியன் மாதேவி, பழுவேற்றையர்கள், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிடுவார். இவராக சில பாத்திரங்களை கொண்டு வருவார். அப்படி கொண்டு வர்ற பாத்திரங்களை வச்சுதான் எல்லா விளையாட்டும் காட்டுவார். சித்து விளையாட்டு காட்டுறதுல மன்னாதி மன்னன் யாருன்னா கல்கி தான். ஏன் தெரியுமா? இதில் வானவராய வந்தியத்தேவன் இருக்கார்ல, அவரை பற்றிய வரலாற்று செய்தின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ராஜேந்திரன் அவர்கள் சொல்ல இருக்கிறாங்க, நமக்கு கிடைக்கிறது ஒரு வரியோ 2 வரியோ தாங்க, அவ்வளோதான். அதாவது அவர் குந்தவையினுடைய வீட்டுக்காரர், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அவரை பற்றிய 5 பாகத்திலையும் வரக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற்றி வச்சுக்கிட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது. எப்படி இப்போ ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிறப்ப அவர் வந்து பர்மாவுக்கு போனார்னு சொன்னால் அவர் பர்மாவுக்கே போகலன்னு 10 பேர் எழுதுவோம், அந்த பக்கமே போயிருக்க மாட்டாருப்போம். ஆனால் நம்ம கற்பனை பாத்திரம் எங்கே வேணாலும் போகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆழ்வார்க்கடியான் பாத்திரம் கற்பனை பாத்திரம் ரொம்ப பேருக்கு தெரியாது. எது இருந்தது அப்போ அப்படின்னா, சைவ வைணவ சண்டை இருந்தது. அது அந்த காலத்தில் எங்கள் பட்டிமன்றத்துக்கெல்லாம் முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, மணிமேகலைங்கிற காப்பியத்தில் மணல் பரப்பி நாவல் மரத்தினுடைய கிளையை நட்டு அவரவர் கருத்தை சொல்லணும். தோத்தவங்க ஜெயிச்சவங்களை கழுத்தில் தூக்கி உட்கார வச்சு சுற்றி வரணும். இதுதான் அந்த காலத்து வழக்கம். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. அதாவது ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கிருந்து ஏறுமின், இதுதான். அப்போ பட்டிமண்டபங்கிற சொல்லு 2000 வருஷத்துக்கு முதல்ல இருக்குங்கிறது ஒரு உண்மை. இதில் இந்த சைவ வைணவ சண்டை இருக்குங்கிறத பத்திரம் வச்சுக்கிட்டு அதுக்கு இறங்கிட்டு பாருங்க ஆழ்வார்க்கடியாங்கிற பாத்திரத்தை. அடையப்பா, இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் பார்க்குறப்ப அதை அப்படியே வாழ்ந்து காட்டின பெருமை ஜெயராம் அவர்களுக்கு உண்டு. உண்மையிலேயே அதாதீங்க, அவரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். கனி அவர்கள் சொன்னது போல் நான் கதையாக படிச்சிருக்கிறேன், நாடகமாக பார்த்துருக்குறேன், யார் யார் நடிக்கணும்லாம் நான் யோசிச்சு வச்சுருந்துருக்கேன். அதுவும் அப்போ எல்லாம் நாங்கள் உட்காந்து மொத்தமாக பேசினா என்ன பேச வந்துறீங்களா, பொன்னியின் செல்வனா யார் வரணும், எம்ஜிஆர் வரணும், பெரிய பழுவேட்டராயர் வீரப்பா, சின்ன பழுவேட்டராயர் நம்பியார், வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்போம். அதில் நந்தினின்னு எங்கள் சாய்ஸு, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் மயக்கப்பட்டு விட்டுறாங்க, வைஜெயந்தி மாலா அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த காலத்து பேரலைகள் அது சொல்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு கவர்ச்சி கண்ணிகள் இருப்பாங்கல்ல. நான் கூட ஒரு தடவை என் நண்பர் கமலஹாசன் கேட்டேன், நீங்கள் அந்த காலத்து கவர்ச்சி கண்ணி டிஆர் ராஜகுமாரி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு. என்ன இப்படி கேட்குறீங்க, அவங்க மடியிலே படுத்துருந்தேன்னாரு. நான் பயந்து போனேன். அது என்னன்னு கேட்டால், அவர் சின்ன பிள்ளையா வானம்பாடி படத்தில் நடிச்சிருப்பார். அப்போ சின்ன குழந்தையா மடியில் படுத்திருப்பார். அது சொல்கிறார் அவர். அவருக்கே உரிய பாணியில் சொன்னார். இப்போ பாருங்க, இந்த பாத்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு வர்ற போது எங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து சேர்க்கணும். ஆழ்வார்க்கடியான்கிற பாத்திரம் அப்படி.
பூங்குழலின்னு ஒரு பாத்திரம் உண்மையிலே கிடையாதுங்க. பூங்குழலி அதெல்லாம் விடுங்க. மந்தாகினின்னு ஒரு கேரக்டர் இருக்கா தெரியாது. நான் எப்போ எல்லாம் என் யூடியூப்பில் கொஞ்சம் வாசகர்கள் குறையா இருக்காங்களோ, நேயர்கள் குறையா இருக்காங்களோ, உடனே 2 வேளை பார்ப்பேன். ஒன்று எம்ஜிஆரை பற்றி பேசுவேன், அல்லது பொன்னியின் செல்வனை பற்றி பேசுவேன். அப்படியே பிபி ஏறுற மாதிரி ஏறிடும். பார்க்க படிக்க அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ எனக்கு நான் ஏன் வந்தியத்தேவனை சொன்னீங்களா, வந்தியத்தேவனை எந்த ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆடி 18 அன்னைக்கு வந்து இறங்குவார். நான் இப்போ சமீபத்தில் அங்கே இதுக்கிட்ட போய் தங்கியிருந்தேன், அந்த ஏரி பக்கத்தில். அப்போ அங்கே ஒரு மாளிகையை அப்படியே பொன்னியின் செல்வன் செட்டு மாதிரியே வச்சுருக்காங்க. ஒரு ஜமீன்தாருடைய பங்களா. எங்கே திரும்பினாலும் பொன்னியின் செல்வனுடைய ஓவியங்கள், மணியின் செல்வன் ஓவியங்கள், அங்கே பெரிய பெரிய ஓவியங்கள் இருக்குது. நான் கேட்டேன் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு. அவர் பொன்னியின் செல்வன் ரசிகர். நீங்கள் மேலே ஏறி பாருங்க, அந்த ஏரி தெரியும், அந்த ஏரி தான் வந்தியத்தேவன் வந்தது அப்படிங்கிறாங்க. வந்தியத்தேவன் வந்தாரா போனாரா நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம் தாங்க முடியாமல் இருந்தது. அப்போ வந்தியத்தேவன் குதிரையில் வர்றப்ப அங்கே தொடங்கி ஆரம்பித்து அவர் கடைசியாக 5ஆம் பாகம் முடிகிற போது, வீரனே உன்னிடமிருந்து விடைபெறுகிறோம். இதுவரையும் நீ குதூகலமாக வாழ்க்கையில் விளையாட்டாக எத்தனையோ சாதனைகளை செய்து வந்தாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறும், மீண்டும் சந்திப்போம். முடிக்கிறப்ப நாம் வந்தியத்தேவனை விட்டு பிரிகிறோமோன்னு கவலையாக இருக்குங்க. ஆனால் கவலையே பட வேண்டாம், திருப்பி பாகத்தை படிச்சிருவேன் நான். ஏன்னா அடுத்த நாளே வந்தியத்தேவன் சந்திக்கலாம். இந்த சில பேர் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு உடனே செகண்ட் ஷோ போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் பார்த்துடுறோம். நான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அப்படியே செகண்ட் ஷோ போய் பார்த்துட்டு வர்றது வந்து. அப்போ நமக்கு வந்தியத்தேவனை நினச்சி பார்க்குறப்ப எந்த சூழ்நிலையிலும் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துகிட்டே இருக்கணுங்க. நகைச்சுவை உணர்வு இருந்துகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எங்கெல்லாம் அவர் பயன்படுத்துவார். ஆழ்வார்க்கடியான அவரும் பேசிட்டு போகிறது. ஏன் நந்தினி மர்ம பெண்ணா, ஆனால் அந்த நந்தினியின் இதழோரத்தில் சமயம் புன்னகை வரும்னு சொன்னால் அப்போ யார் இருப்பான்னு கேட்டால் வந்தியத்தேவனோட பேசிகிட்டு இருப்பாங்க. அதான் ஆச்சரியம். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களையே ஒரு மயக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா வந்தியத்தேவனுக்கு இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, ஒரு அரிய செய்தியை 5ஆம் பாகத்தில் சொல்லுவாங்க. யார்? குந்தவை. எப்படி தெரியுமா? நந்தினி கொடுமையானவ அப்படி இப்படி அவர் சொல்கிறப்ப குந்தவை சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படி சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? அவள் உங்களை விரும்பி இருக்கிறாள். ஆச்சரியமான வார்த்தை. அவள் உங்களை விரும்பி இருக்கிறாள். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாப்ல. ஏன்னா எத்தனை இடத்துல உங்களை கொல்லணும்னு இருந்த போதெல்லாம் காப்பாற்றி விட்டான்னு சொன்னால் அவருடைய மனங்கவர்ந்த ஒரே நாயகன் நீங்கள் தான். பழுவேற்றையர் இல்லை, பார்த்திபேந்திர பல்லவன் இல்லை, ஆதித்த கரிகாலன் இல்லை, வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். அதுக்கு வந்தியத்தேவன் சொல்கிற பதில் நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், அவன் எதுக்கு தெரியுமா என்னை காப்பாற்றினா? ஆதித்த கரிகாலனை கொண்டு விட்டு என்னை நடுத்தருவில் கழுவேற்றணுங்கிறதுக்காக வேண்டிகிட்டு இருந்திருக்கா. அதனால தான். எப்படி போகுது பாருங்க கதை. யார்கிட்டருந்தெல்லாம் சில விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது தெரியுங்களா? அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா வானதி. யார்? ராஜராஜ சோழனுடைய அந்த அருள்மொழிவர்மனுடைய பட்டத்தில் வரிசையாக வரக்கூடிய வானதி. எப்போது நீங்கள் போனீங்கன்னா திருச்சிக்கு போகிற வழியில் கொடும்பாளூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கொடும்பாளூருக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. அதான் கொடும்பாளூர் தான் வானதியினுடைய ஊர். அங்கே மூவர் கோயில்னு ஒரு இது இருக்குது. மூவர் கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு 100 ஆண்டுக்கு முன்னாடி கட்டின கோயில். அப்படியே தஞ்சாவூர் கோயில் மாதிரியே இருக்கும். அவங்க சின்ன மாமனார் கட்டின கோயில் அது. அந்த கொடும்பாளூர் இளவரசி தான் வானதி. அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் பேசுகிற இடமெல்லாம் சரியாக பேசக்கூடிய ஒரு பாத்திரம் வானதி தான். எப்படி? வந்தியத்தேவன் வந்து சோதிடர் வீட்டுக்குள்ளே வர்ற போது 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் கல்யாணம் இருக்கட்டுக்கா, உங்கள் கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் ஆமாம் என் கல்யாணம் எப்போ நடக்கும் போது, யார் சொன்னா? வந்தாலும் வருவான், திடீர்னு வருவான், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப சடார்னு உள்ள வருவாப்புல வந்தியத்தேவன். அந்த அந்த என்ட்ரி சீன் இருக்குல்ல, நமக்கு பழைய எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? எம்ஜிஆர் எப்போ வருவார் தெரியுமா? ஆபத்தான காட்சிகளில் வருவார். அதுவும் குறிப்பாக ஆலமரமே இருக்காது, ஆனால் விழுதில் வருவார். பார்த்துருக்கீங்களா? வந்த உடனே யாரையாவது காப்பாற்றுவார். பெரும்பாலும் பெண்களை தான் காப்பாற்றுவார். காப்பாற்றி முடித்த உடனே அவங்க நன்றி அப்படிப்பாங்க. ஏன் கடமையை தான் செஞ்சேன் அப்படிப்பாரு. அவர் என்ன 24 ஹவர் ஸ்டூடியோ போட்டிருக்காங்க? இல்லை. அப்படி பார்த்தா தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள் படங்களில் கதவு திறந்தா இருக்கும், கதாநாயகன் கண்ணாடி உடச்சி போவேன். நேரம் போக வேண்டியதானே?
திறந்திருக்க கதை வழியே போக வேண்டியதானே. படிக்கட்டு நல்லா இருக்கும், கம்பியை பிடிச்சி ஏறி போவேன். எப்போவுமே சாகசங்கள் பண்ணுறவனை பார்த்தா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க, அந்த வந்தியத்தேவன் உள்ள வர்றப்ப எப்போ வருவார் எப்படி வருவார் சொல்லிட்டு இருக்கப்ப திடும் பிரவேசம், அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா திடும் பிரவேசம். உள்ள வந்து நிற்பார். அக்கா ஒருவேளை இவராத்தான் இருப்பாரோ சொல்ற அந்த அந்த வார்த்தை அவளோட அழகா இருக்கு மானதி சொல்றது. அது மட்டும் இல்லை, மந்தாகினி என்கின்ற அந்த பெண்ணும் நந்தினியும் ஒரே மாதிரி இருக்காங்கிற விஷயத்த நமக்கு உணர்த்துவதே வானதியினுடைய பாத்திரம் தான். எப்போ வேணாலும் மயக்கம் போட்டு விடக்கூடிய அந்த பெண்மணி அந்த இரவு நேரத்தில் வந்து வந்து போகக்கூடிய அந்த செய்தி அடேப்பா. இன்னொன்றுங்க, அங்கங்கே சில மர்மங்கள் இருக்கும். இவங்க சொன்னாங்கல்ல, இதெல்லாம் சொல்லலாமா சொல்லாமல் விட்டுலாமன் சொல்லணும், இது மர்மம் அப்படி சொல்லணும். அப்போ தான் என்னன்னு பார்ப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, இதை படிக்காத அப்படின்னு சொன்னோம்னா உடனே படிப்போம்ல, இதை திரட்டுவோம்ல. அது மாதிரி இங்கே அந்த மர்மமான விஷயத்தை சொல்கிற இடமெல்லாம் நமக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும். இரவு நேரத்தில் வந்து போகக்கூடிய விஷயம் அது. கந்தமாறன் குத்தப்படுறான், குத்துனது வந்தியத்தேவன் நினச்சிட்டு இருக்கான். ஒரு 10 கேள்வி கூட கொடுக்கலாம். என்ன தெரியுமா, கந்தமாறன் குத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? அது பல தடவை படித்து பார்த்தா தாங்க தெரியும். அவன் போகிற போக்கில் பழுவேட்டரையர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு போவேன். என்ன கேள்வி தெரியுமா? இப்போ நீங்கள் கூட பரிசு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொன்னால் அவர்களுக்கு 1 பவுன் மோதிரம் போடப்படும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க, கூட்டம் அள்ளிட போகுது, அங்கே மோதிரம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பழுவேட்டரையரை பார்த்தா ஒரே ஒரு கேள்வி கேட்பான், இது உங்கள் மகளா அப்படிமா. யாரை? நந்தினியை பார்த்து. அந்த ஒரு வார்த்தை பழுவேட்டரையர் போகிற அப்படின்ட்டு போவார். போடுறா அவனை அப்படி முல்லையா, அவ்வளோதான், தூக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அது மாதிரி. அதே போல் மந்தாகினி யார்? அந்த நந்தினி சொல்லுவா, எனக்கு நேரம் ஒரு முகம் வந்து 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 பார்த்துட்டு போகுது, அது யாருன்னு தெரியல, அந்த முகம் யார்? அதே போல் இன்னைக்கு வரைக்கும் கூட நான் எத்தனை தடவை படித்து பார்த்தாலும் வீரபாண்டியன் நந்தினி இந்த உறவுக்கான விஷயம் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே கல்கி வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா, ஏய் நீ பாடி புரியும். இந்த திருவள்ளுவர் இந்த வேலையை பார்ப்பாரு. எப்படி தெரியுங்களா? நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், கெட்டவர்கள் நல்லா இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாரு. நம்ம உடனே பதில் சொல்ல போறாருன்னு நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, நீ யோசிச்சு பாரு, உனக்கு புரிய விட்டு போயிடாரு. அபிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதுதான் திருக்குறள். மத்தியானம் 2:45 மணிக்கெல்லாம் திருக்குறள் சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா அது நடக்கிற காரியமா? யோசிச்சு பாருங்க. ரத்தம் கக்கி செத்து போயிடுவாங்க சில பேர். எவ்வளவு தைரியம் அப்படின்னு. அபிய நெஞ்சத்தான் ஆக்கம், கெட்டவனுடைய உயர்வு, நல்லவனுடைய அந்த வீழ்ச்சி. என்ன காரணம்? கேட்டுட்டு விட்டுறது. விட்டுட்டு திருவள்ளுவர் இப்படி விட்டுட்டாரு, நீ நினச்சி பாருன்னா அப்படி விட மாட்டாருங்க. பின்னாடி விடை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்த குறளில் இருக்கிற ஆன்சர் இருக்கு. அழுக்கற்ற அகன்றாரும் இல்லை, அகுதிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அதாவது கெடுது செஞ்சு வாழ்ந்தவனும் இல்லை, நல்லது செஞ்சு கெட்டு போனவனும் இல்லை. இதுதான் தீர்ப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய இடங்கள்ல வீரபாண்டியனுக்கும் நந்தினிக்குமான உறவு என்னங்கிற விஷயத்த சொல்ல வர்ற இடங்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்குங்க. அதே மாதிரி கதை முடிய போறப்போ ஒரு பாத்திரத்தை உருவாக்கி, அந்த பாத்திரம் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கும், பின்னாடி வந்திருக்கும். ஆனா நம்மளால மறக்க முடியாத ஒரு பாத்திரம் என்னன்னு கேட்டா, பைத்தியக்காரன் ஒரு கேரக்டர் வரும். பேர் கருத்திருமன். அந்த பைத்தியக்காரனுடைய கேரக்டர் மூலமாக பயங்கர மர்மங்கள், உண்மைகளை சொல்ற ஒரு ஆச்சரியம் பிரமாதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆழ்வார்க்கடியான் போட்டு ஆமிக்கிட்டு கழுத்தை பிடிச்சப்ப அவங்க எல்லா இடத்துலையும் காதல சொல்லுவாங்க. அது எழுத்தாளர்கள் செய்கிற வேலை என்னன்னா, நம்ம கூட கேட்கக்கூடாதா, நம்ம தானே படிக்கிறோம், நமக்கே கேட்கக்கூடாதுக்குள்ள அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பின்னாடி அது சொல்கிற விஷயங்கள் அழகாக இருக்கும். நீங்கள் பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரகசியம் பேசுவாங்க. எங்கே தெரியுங்களா? பாலைவனத்தில் அவன் காதில் சொல்லுவான். பாலைவனத்தில் யார் இருக்க போகிறா? மண்ணை தவிர ஒன்று இருக்காது. ஆனாலும் காதல், அது ரகசியமா காட்டுக்குள்ளே ரகசியம் சொல்லுவாங்க. இந்த சில சமயம் அது என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு படம் பார்த்தேன், குடும்ப தலைவனா என்னன்னு தெரியல, எம்ஜிஆர் படம். அதில் அவர் சிஐடியாக வருவார்.
அவர் சிஐடின்னு அவருக்கே தெரியாது, அவ்வளோ மர்மமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அசோகனும் எம்ஆர் ராதாவும் நோட்டு மாற்றுவாங்க. அது எம்ஜிஆர் படம் எடுப்பார் கேமராவில். அப்புறம் கழுவி பார்ப்பார் ஃபிலிமை. நீயா அப்படின்னு கேட்பாரு. இவர் தான் போட்டோ எடுத்தாரு. இது ரொம்ப பேருக்கு புரியல நினைக்கிறேன், சரி விடுங்க. இவர் தாங்க போட்டோ எடுத்தாரு, 10 அடியில் தான் போட்டோ எடுத்தாரு. அப்புறம் கழுவி பார்த்து நீயா ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டு இவங்களா அப்படின்னு சொல்லி நாங்க அப்படின்னா என்ன தெரியுமா, அவங்க யோசிக்கிற பார்த்தா நம்மளும் யோசிக்கணும். அவங்களுக்கு தெரியலன்னா நமக்கும் தெரியல. எம்ஜிஆர் மாறு வேஷத்தில் நமக்கு தெரியும்ல, ஒரு சின்ன மரு தான் வச்சிருப்பாரு, புழுன்னு தான், யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் கூட அவர் என்ன செய்வார் தெரியுங்களா, அந்த கொள்ளைக்கூடத்துக்காரங்களாம் நம்ப வச்சுட்டு அந்த குகைக்குள்ளே போவார்ல, போகிறப்ப சும்மா போக மாட்டாருங்க. அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்து அந்த மருவை அப்படி எடுத்துட்டு நம்மகிட்ட டாட்டா கட்டுவார். நான் தான் அப்படின்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ யார் கதாநாயகன் யார் வில்லன் நம்ம கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க, 2 பேரும் சேர்த்து குடிக்கிறாங்க, 2 பேரும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க, நமக்கு தெரியாது. இதில் இப்படியான விஷயங்களை சொல்கிற போது அதுக்கு அவர் சில உத்திகள் வச்சுருப்பார். அந்த ஆழ்வார்க்கடியான் காதில் அந்த கருத்திருமன் என்ன சொன்னா, அதை நீங்கள் யோசிச்சு வைங்க. நான் ஒரு 10-15 கேள்வி கேட்டு நான் பாட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க, நல்ல பதில் வரும். அதே போல் பூங்குழலி பாடக்கூடிய அந்த பாட்டை பார்க்குறப்ப எனக்கு இந்த பொன்னியின் செல்வன் கூட அதை ஏன் சேர்க்காம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடலும் பொங்குவதேன் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுதியிருப்பார். அவர் ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியரும் கூட. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த காலத்தில் காற்றினிலே வரும் கீதம்னு ஒரு பாட்டு, மீரான்னு நினைக்கிறேன் அந்த படம், எம்எஸ் எங்கூர்காரவங்க எம்எஸ் சுப்புலட்சுமி பாடின பாட்டு. அந்த பாட்டு ஒன்று, அந்த நாளும் வந்திடாதோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். பிருந்தாவனத்தில் கண்ணன் உலாவிய அந்த நாளும் வந்திடாதோங்கிற பாட்டு. எனக்கு பேர் தான் ஞான சம்பந்தம், எனக்கு பாட தெரியாது, அது நல்லதும் கூட. ஏன்னா ஒரு தடவை எங்கள் ஊரில் எங்கள் அப்பா சைவ திருமுறை விழா நடத்துகிறப்ப ஓதுவார் வரல. எனக்கு அப்போ ஒரு 3 வயசு இருக்கும். என்ன பண்ணார் எங்கள் அப்பா, அவரை காணோம், நீ பாடுறியான்னாரு. எனக்கு இந்த மைக்கில் ஆசை, பாடிட்டேன். தோடுடைய செவியன்கிற பாட்டை பாடிட்டேன். பக்கத்தில் இருந்த மடாதிபதி கேட்டார், பையன் பேர் என்ன? உடனே எங்கள் அப்பா சொன்னார், இவர் என் பையன்தான், அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கோம், இதுதான் என் சொந்த பேர், இது ரகசியம்ங்கிறதுனால நான் மைக்கில் சொல்கிறேன், ஓகே? அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கேன். அப்படியா, சரி இருக்கட்டும், இன்னிலிருந்து ஞான சம்பந்தன்னு வைங்க அந்த மடாதிபதி சொன்னார். எங்கள் அப்பா அவன் சரிட்டார். ஒரே பாட்டில் பேர் வாங்கினா ஒரே ஆள் நான் தான். அதுக்கு பிறகு பாடலை. எதுக்கு பாடுவானே, அதான் பேர் வாங்கியாச்சுல, பேர் வாங்கியாச்சுன்னா பாடக்கூடாது. இப்போ அந்த கடலில் போகிறப்ப பாடக்கூடிய பாட்டு, அதே போல் நான் எனக்கு என்ன மெய்சிலிருத்த விஷயம் என்ன தெரியுங்களா, இது சொல்லி முடிச்சிடுறேன். டைம் ஆயிடுச்சுங்களா? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? இன்னும் 10 நிமிஷம் பேசலாம். சரி, இவ்வளோ கருணை. வழக்கமாக வந்து இந்த பின்னாடி நின்று சில பேர் அப்படிம்பாங்க, இல்லைன்னா டொக்கு டொக்குன்னு தட்டுவாங்க. எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா, ஒரு அரசு ஊழியர் கூடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். நானே 50 நிமிஷம் பேசியிருக்கேன். ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு. முடிக்க போகிறேன், எதுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு பார்த்தா அதில் என்ன போட்டுருக்கு தெரியுமா, மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் அவன் கூப்பிட்டுக்கோ, மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது? நான் விடிய காலம் வரைக்கும் பேசிட்டே இருக்கதா? 10 நிமிஷம், சரி ரைட்டு, அதை முடிச்சிடலாம். இப்போ நான் மெய்சிலிருத்த விஷயம் என்ன தெரியுங்களா, சமீபத்தில் நெதர்லாந்து போயிருந்தேன். இப்படி அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நம்பித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நெதர்லாந்து போயிருந்தேன், ஆம்ஸ்டர்டாம், லேடன் பல்கலைக்கழகம். அப்போ போகிறப்ப என்னுடைய நண்பர் வேதாசலம் அவர்கள் சொன்னாங்க, அங்கே மறக்காமல் போயிட்டு வாங்கினார். போயிட்டு வந்தேன். அதில் என்ன தெரியுமா சிறப்பு, அந்த லேடன் பல்கலைக்கழகத்தில் ஒரு தாமரை பட்டயம் இருக்குங்க, 30 கிலோ எடை கொண்ட தாமரை பட்டயம் அங்கே இருக்குது. அந்த தாமரை பட்டயம் என்ன தெரியுங்களா, பொன்னியின் செல்வன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் தெரியும். அதாவது நாகப்பட்டினம் அந்த சூடாமணி விகாரம்னு வருது இல்லையா, 5ஆம் பாகத்தில் அந்த புத்தர் சிலையை கட்டி பிடிச்சி படுத்துருப்பார்ல, போய் தூக்கிட்டு வருவாருங்க. அவருக்கு உடம்பு முடியாதப்ப அவங்க வச்சு பாதுகாப்பாங்கல்ல, அந்த சூடாமணி விகாரத்திற்காக கடாரத்தில் இருந்த ஒரு மன்னன், எங்க மலேசியாவில் இருந்த ஒரு மன்னன், இந்த இடத்துல சூடாமணி விகாரம் கட்டுவதற்கு எனக்கு அனுமதி வேணும்னு யார்கிட்ட கேட்குறான், ராஜராஜ சோழன் கேட்குறான், அருள்மொழிவர்மன்ட்ட. அவர் இடம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு தெரியுமா,
ஆனைமங்கலம்ங்கிற ஒரு ஊரையும் தானமாக கொடுக்குறாரு. அந்த செப்பேடுக்கு பேர் ஆனைமங்கலம் செப்பேடு. இந்த செப்பேடு ஒரு 30 கிலோ எடை இருக்கு, 10 லீஃப் இருக்கு. அதில் நீங்க இதை எங்க பார்க்கலாம் தெரியுங்களா? வானதியும் குந்தவையும் ஆனைமங்கலத்து வழியா வருவாங்க. அந்த யானை வானதியை தூக்கி மேல அப்படி மேல தூக்கி வச்சிரும். அக்கா நான் எங்க இருக்கேன், சொர்க்கத்தில் இருக்குன்னா, ஆமா ஆமா சொர்க்கத்தில் இருக்கா, வா போவோம் அப்படின்னு கூட்டு போவாங்க. அந்த ஆனைமங்கலம்ங்கிற இடத்துல அந்த செப்பேடை வந்து என்ன பண்ணாரு, ஊரையே கொடுத்து தானமா கொடுத்து அந்த செப்பேடுகளில் பதிஞ்சு வச்சிருக்காரு. இந்த செப்பேடு எப்படி அங்க போச்சு, எங்க நெதர்லாந்துக்கு எப்படி போச்சு? அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்மளை ஆளாதவங்களே கிடையாது. அதாவது பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆளணும்னு வரலையாம். உலகத்திலேயே பயந்தவங்க டச்சுக்காரங்க தானா. அவங்களே இந்தியாவை ஆள்றாங்கன்னு கேள்விப்பட்டுதான் இவங்க வந்திருக்காங்க. நான் குறைச்சி பேசுறேன்னு சொல்லக்கூடாது, வரலாறு. அவங்க வந்தாங்களா? இந்த டச்சுக்காரர்கள் இந்த பகுதியை ஆண்ட போது நாகப்பட்டினத்தை கோடவுனா வச்சிருக்கான். எதுக்கு? பொருள்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அங்க இருந்த 10ஆம் நூற்றாண்டு செப்பேட்டை கொண்டு போயிட்டாங்க. ஆனா கொண்டு போனவனுக்கு அருமை தெரிஞ்சிருக்கு. எப்போ நினைச்சு வச்சுக்கோங்க, ஒரு செய்தி வேணும்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியணும். சிங்கத்தோட பால் இருக்குல்ல, சிங்கத்தோட பால் அது கெட்டு போகாம இருக்கணும்னா தங்க கிண்ணத்திலாம் வைக்கணும்னு ஒரு பழமொழி உண்டு. இல்லைன்னா கெட்டு போயிருமா. இது நீங்க சிங்கத்தை போய் பிடிச்சி பால் கறந்து அப்படிலாம் யோசிக்காதீங்க. சிங்கத்தோட பால் கெட்டு போகாமல் இருக்கணும்னா தங்க கிண்ணத்தில் வைக்கிறது மாதிரி அவர்கள் ராஜராஜ சோழனுடைய பெருமையை தெரிந்து கொண்டு அந்த செப்பேடுகளை வச்சிருக்காங்க. நான் அது கையூரை போட்டு தாங்க தொட விட்டாங்க. நான் கழட்டி வச்சுட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு நான் தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டேன். உண்மையிலேயே காலயந்திரத்தில் ஏறி அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்று வந்த ஒரு மகிழ்ச்சியை நான் அடைஞ்சேன். என் கூட வந்தவர், அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி இதை நம்ம ஊருக்கு அனுமதி வாங்கி கொண்டு போயிடலாமான்னு. வேண்டாம், நிறைய தாமிர தொழிற்சாலைகள் உங்கள் ஊரில் இருக்குது, இப்போதைக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்ட்டார் அவர். எப்படின்னு சொல்லிட்டு போகிறார், விடுங்க. அப்போ அதை பார்த்த அனுபவம் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லா வகையிலையும் இலங்கைக்கு போனால் அந்த அனுராதபுரத்தை தாண்டப்ப இங்கே தானே வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் வந்திருப்பாங்க. அந்த யானை விரட்டியிருக்கோம், ஒரு ஞாபகம் வரும். ஏன் இதை சொல்லி பிடிச்சிட்றேன். நானும் மனைவியும் நாகப்பட்டினத்திலும் தஞ்சாவூர் வந்துட்டு இருந்தோம். மழை கடுமையாக பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு பெரிய மரம் எங்கள் வண்டியில் விழுந்துருச்சுங்க. மரம் அந்த பக்கத்தில் இந்த மரம் எங்கள் வண்டியில் விழுந்துருச்சு. டிரைவர், நான், மனைவி அப்படியே அப்பளமாக நொறுக்க வேண்டிய காரு அந்த மரத்தோட ஒரு கிளை ஊண்டிக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு விழுந்துருக்கு. கதவு திறக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. மழை கொட்டுது, கரண்ட் போயிடுச்சு. எப்போவுமே அது நடக்கும் நம்ம ஊரில். தண்ணியில் இருந்தால் மின்சாரம் எடுக்கிறாங்க, ஆனால் மழை பெஞ்சால் கரண்ட் போயிடும். அது எதுக்குன்னே தெரில, ஏதோ ஒரு விஞ்ஞான கோளாறு இருக்குது நம்மகிட்ட. கரண்ட் போயிடுச்சா, கதை உடச்சி வெளியே வந்துட்டு மனைவியை கூட்டிகிட்டு இங்கே உட்காந்துருக்கப்ப நான் என் மனைவிட்டு சொல்கிறேன், இதே மாதிரி தான் 4ஆம் பாகத்தில் பொன்னியின் செல்வனில் அந்த மந்தாகினியை கூட்டிகிட்டு போகிறப்ப பல்லக்கில் மரம் விழுகும். அப்போ பூங்குழலி வந்து அதில் ஏறிக்கிட்டு போவாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரம்மா என்னை ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்க. நீ பொன்னியின் செல்வன் படி உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? மகிழ்ச்சியான சூழலா, சோகமான சூழலா, வருத்தமான சூழலா, எல்லா சூழல்லையும் பொன்னியின் செல்வனோட பொறுத்து பார்க்க நம்மளால் முடியுங்க. மணிமேகலையும் வந்தியத்தேவனை பேசிக்கிறப்ப குரங்கு முகத்தை பற்றி ஆந்த முகத்தை பற்றின்னு சொல்லி வந்தியத்தேவனை கடுப்பேற்றுறதுன்னு சொல்லும்ல, அதெல்லாம் உசுப்பேற்றுறது கடுப்பேற்றுறதுன்னு சொல்லும்ல, அது மாதிரியான வார்த்தைகள்லாம் அதில் வரும். படிச்சுக்கிட்டே இருக்கலாம். கீழப்பழுவூர் மேலப்பழுவூர்னு இருக்குங்க. அரியலூர்லேருந்து நீங்கள் பெரம்பலூர் போகிற வழியில் அந்த பழுவூர் தாண்டறப்பெல்லாம் என்னென்ன தெரியுமா? இதுதானே பழுவேற்றாயர்கள் ஆண்ட பகுதி. அதே போல் பார்த்திபேந்திர பல்லவன் இருந்த பகுதி, காஞ்சி. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் எல்லா இடத்துக்கும் போவேன். தமிழ்நாட்டில் போகாத கிராமமே கிடையாது. நான் ஜிபிஎஸை நம்பி போகிறதில்லை. இந்த இது இருக்கு இல்லையா, ஏன்னா ஒரு தடவை அதில் போட்டு போனேன், சுடுகாட்டில் ஒண்டி விட்டுருச்சு. என் கூட வந்தவர் எதுனா இவ்வளவு பேர் சீக்கிரம் வந்துட்டோம் அதுக்குள்ளே அப்படின்னாரு. அது அப்படிலாம் உண்டு. எல்லா இடங்களுக்கும் போகிற வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நான் அந்த இடத்தை பொன்னியின் செல்வன் ஒத்து பார்ப்பேன். கண்டாச்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது செஞ்சி பக்கத்தில். கண்டராதித்த சோழனுடைய மனைவியாகிய செம்பியன் மாதேவி
அங்கே ஒரு கோவிலை கட்டி வச்சுருக்காங்க. 98 செங்கற்கோயில்களை கற்றளியாக மாற்றிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் செம்பியன் மாதவிக்கு தான் உண்டு. அந்த அம்மாவுடைய சிலையை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சொல்லிக்கிட்டே வரலாம். எப்போவாது நேரம் கிடைச்சா ஒரு நாளைக்கு தங்கி பொன்னியின் செல்வன் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.